மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த சந்தேகத்திற்கு தெளிவு பெறலாம். விண்ணப்பித்தலுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தமிழகத்திற்கு பார்வையாளர்கள் பணிகளை ஒருங்கிணைக்க 2 நோடல் அதிகாரிகள் நியமனம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி ஏற்பாடு. வாக்கு எண்ணும் போது முடிவுகளை அறிவிக்கும் போதும் தேர்தல் செயல்முறையின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பேட்டி. தேர்தல் ஆணையர்களை சந்தித்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் முதலில் தபால் வாக்குகளை எண்ணும்படி கோரிக்கை வைத்ததாக திமுக எம்பி டிஆர் பாலு பேட்டி. பிரதமர் மோடியின் கற்பனைகள் எக்ஸிட் போல் என்ற பெயரில் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். 295 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. நீங்கள் கனவு கண்ட கம்பீர தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்கி காட்டி வருகிறோம். திங்கட்கிழமை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் திங்கட்கிழமை மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு உட்பட 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, பெரியகுளம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. மழையில் நனைந்தபடி இயற்கை அழகை ரசித்த சுற்றுலா பயணிகள். திருப்புவனத்தில் மின்சாரம் பாய்ந்து 8 வயது சிறுமி உயிரிழப்பு. கோயில் கிடாவிட்டிற்கு சென்றிருந்த நிலையில் நேர்ந்த சோகம். சென்னையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு. சினிமா தயாரிப்பாளர் முகமது அலி கைது. மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் சிறையில் அடைப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி. சிறை செல்வதற்கு முன் குடும்பத்தினருடன் சென்று மனமுருகி வேண்டுதல். தனக்கு ₹1 லஞ்சமாக கிடைத்திருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை அவர்களால் தர முடியுமா? பகத்சிங் போல தானும் தூக்கு மேடைக்கு சென்றாலும் செல்வேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு வெளியே உள்ள ஜெனரேட்டரில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தனியார் மருத்துவமனையில் 7 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் டிஸ்சார்ஜ்.
அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் 46 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் எஸ்கேஎம் கட்சி 31 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பாஜக காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. ரிஷிகேஷ், பத்ரிநாத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுக்க ரசிகர்கள் ஆர்வம். புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். தன்னை போன்றவர்கள் உதவி செய்வது பெரிய விஷயம் இல்லை, உதவி செய்ய வைப்பதுதான் பெரிய விஷயம். நடிகர் பிரகாஷ் ராஜ் பேச்சு. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணி தீவிரம். வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகளில் இருந்து மக்கள் வெளியேற்றம். ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள கங்கேரா வனப்பகுதியில் காட்டு தீ. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் தீயை அணைக்கும் பணி தீவிரம். டெல்லியில் இருசக்கர வாகனங்களில் ரைடில் ஈடுபட்ட கும்பல். தப்பிக்க முயன்றபோது சிக்கினர். 7 வாகனங்கள் பிடிபட்டன. வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் 100 கால்பந்தாட்ட வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள். நடிகர் ராகவா லாரன்ஸ் வழங்கினார். பள்ளி சிறுவர்கள் போதைக்கு அடிமையாக கூடாது என அறிவுறுத்தல். நிலவின் தென்துருவ பகுதியில் உள்ள பெரிய பள்ளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சீன விண்கலம் சாங்-இ 6 விண்கலம் வரும் 25ஆம் தேதி மண், பாறை மாதிரிகளுடன் பூமி திரும்பும் என தகவல்.